ஹாய் கைஸ், ரொம்ப நாளாகவே இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து கன்ஃபார்மாக vlog எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து நாங்கன்ட்டு இல்லை எல்லாருமே இந்த இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருப்போம். ஸோ எல்லா லைஃப்லேயும் இது வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அது என்ன பிளேஸ்ன்னு பார்க்க போகிறோம்னா, வெல்கம் டு அவர் ஸ்கூல் vlog. Things never happen the same way twice, dear one. என்னடா இது அப்படின்ட்டு. இங்கதான் நிற்கும் போதுல எனக்கு ஒரு டைம் கிட்ட ஆகிட்டே இருக்கிற ஏதோ ஒன்று. We have to move on, Anurag, from one place to another place. நீ அந்த ஒரு பொண்ணை சால்வ் பண்ணி 3 பொண்ணுங்க தாண்டிச்சு, 4 பொண்ணுங்க 5 பொண்ணுங்க தாண்டிச்சு. நீ ஃபர்ஸ்ட் பொண்ணு காலேஜ்லயே வந்து ரெண்டா பிக்கப் பண்ண நீ. 2 பிக்கப் பண்ணா பரவாயில்ல, ரெண்டா பிக்கப் பண்ற நீ. பிக்கப் பண்ணி என் 6th சங்கார்த்தம் ஆரம்பிக்கிற இடம் இதுதான் நான் படிச்சு. இப்போ 7th இருக்கு. நான் படிக்கும்போது 6th C. நானும் பரத் வந்து 6th ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த கிளாஸ்ல தான் படிச்சுட்டு லாஸ்ட் பெஞ்ச் உழப்பிட்டு இருந்தோம். அது அந்த இந்த போர்டு மட்டும் புதுசா வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த போர்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இங்க ஒரு சம்பவம். பரத் வந்துட்டு சின்ன வயசுல டான்ஸ் ஆடலான்னு சொல்லி எல்லா பசங்களையும் இழுத்துட்டு என்னன்னா கிளாஸ் டைம்ல இழுத்துட்டு போயிட்டான். ஃபாதர் என்ன சொன்னாரு, ஃப்ரீ டைம்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனான். இவன் இந்த நடுவில் இழுத்துட்டு போனதுனால மேம் எல்லாம் கடுப்பாய் இவனுங்க 4-5 பசங்க காணோம். கேட்டதுக்கு வந்து இவன் நாங்க ப்ராக்டிஸ் போயிட்டோம் அப்படின்லாம் சொல்லி, யாரை கேட்டா நீங்க ப்ராக்டிஸ் போனீங்க, நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல ஆடவே கூடாது, நீங்க டான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி போட வச்சாங்க. கரெக்டா இந்த இடம். வரத்து என்ன பண்ணா, எனக்கு வாழவே பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி ஒரு குதி. ஆனா மாப்பிள்ளை இப்படி தான் இருந்தனால இதெல்லாம் பொய்யா பேச இதெல்லாம் நடக்கவே இல்லடா. ஏன்டா அப்படிதானே பண்ண பரத்? நீங்க உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லுடா பண்ணினதெல்லாம். காருன்னா சொல்லுங்க இந்த கதை. முட்டி போட வச்சதுக்கு சூசைட் பண்றேன்டானா அப்படின்னு சொல்றீங்க. ஆடவே கூடாது நீ அது சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் தான் உட்காந்து இருந்தோம். நான் வந்து இப்படி எகிரி குதிச்சோன்னா குதிச்சு இங்க பாருடா. பரத் அப்ப சரி இங்க பாரு, இத்தனோன்னு இருக்கு, இதை எகிரி குடிக்க முடியாதா? சொல்லு, நீயே சொல்லு. பரத் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரத் பேர் வந்து மொட்டை. அது அப்போ 10 வருஷம் முன்னாடி போட மண்டையில முடி இருக்க பாயிண்ட் முடி வச்சுட்டு மொட்டை. அந்த செஞ்சிருவ டைலாக்ல இருக்கு. அப்போ எனக்கு இல்ல, இப்போ இவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். அது பிரச்சனை. 5 வருஷத்துல காணாம போயிடும். வாங்க அடுத்து. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால ஸ்கூல் ஃபுல்லா இந்த நியூஸ் தெரிஞ்சு செம பாப்புலர் ஆயிட்டா மாப்பிள்ள. அந்த டைம்ல சூசைட் பரத்தாமா பண்ணாத ஒரு விஷயத்துக்கு பாப்புலர் ஆனாதான் எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி சொன்னா பரவாயில்ல, ஹைடெக்ல நல்ல வேலை பையனுக்கு குட்டையா இருந்தனால அப்படின்ட்டாங்க. அதுதான் வந்து அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்லடா. அதுக்கப்புறம் மேம் எல்லாம் வந்து ஃபாதர் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சும்மா அடி முடிய போட பிரச்சனையை எடுத்துட்டு அங்க ஒரு அடி, தர்ம அடி கிழிஞ்சிருச்சு. அடிச்சு பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுட்டானுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் என்ன தெரியுமா பண்றேன், நான் ஜாலியா நடந்துகிட்டு இருக்கேன். இவன் புடிச்சிட்டா வரமாட்டேன், நீ விட்டுருங்க, எங்க அண்ணா வந்து அடிப்பாரு அப்படின்னு சொல்றேன். அவன் சளி வரவே மாட்டேன் மிஸ், நீ கூப்பிடாதீங்க மிஸ் அப்படின்ட்டு இருந்தேன் நானு. இந்த ரூமுக்கு மட்டும் என் கதவு இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ரூம் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ். நாங்க வந்து டே டு டே ஷஃபிள் ஆகிட்டே இருப்போம். ஒரு கிளாஸ்க்கும் ஒரு பீரியட் ஏதாச்சும் படம் போட்டு காட்டுவாங்கன்னா நாங்கள் இந்த படத்துக்கு இந்த கிளாஸுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். அந்த பேட்மேன் படம் போட்டு காட்டுவாங்க, சூப்பர்மேன் படம் போட்டு காட்டுவாங்க. படிக்க வைக்க மாட்டாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்கும். எங்கள் கிரவுண்டு இங்கேருந்து வியூலாம் கரெக்டாக இருக்கும். இந்த கம்பி இல்லைன்னா கிரவுண்டு, பார்க்கிங்கு, மஸ்டா ஃபீலிங்கா டே குஸ்டா. ஆக்சுவலி இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. எங்கள் ஸ்கூலை விட ஹைட்டானது. ஒரு நாள் 9th ஸ்டாண்டர்ட் மழை காலத்தில் என்ன ஆயிடுச்சு, மழை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டம் 2 விழுந்துச்சு. டீச்சர்ஸோட வண்டி எல்லாம் காலி. இதில் வந்து நான் A கிளாஸ், இவன் வந்து DOCO. அந்த கிளாஸ் B கிளாஸ். ஒட்டுக்காரதா திருந்த மாட்டாங்க. ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும் போது அது ரொம்ப சப்ப எக்ஸாம் சரிங்களா. அதுல இந்த நாய் என்ன பண்ணா, பிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணா, ஓம் புக் எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னேன். இவன் புக் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான், என் கிளாஸ் நோட் இருக்கும், அதுலதான் அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன் சரியா. அதுல இருந்து ஒரு 4 பேஜ் கிழிச்சிட்டு இவன் எடுத்துட்டு போயிட்டான் எனக்கு தெரியாம.
எடுத்துட்டு போயிட்டு பரதேஷ் பிட் அடிச்சுட்டு அங்க ஏதோ மாஸ்டர்லாம் வந்து செக்கிங் வந்திருக்காங்க. நான் கரெக்டா என்னோட பேப்பர்ல 10 மார்க்கு களவாதான் எடுத்து உட்காந்துருக்கேன். மிஸ்ஸுக்கும் தெரியும், மிஸ் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. என்னைய இந்த நாய் பண்ண வேலைனால எல்லாரும் வந்து செக்கிங் பண்ண உடனே அடியில இருந்து இப்படி எடுக்கிறாங்க புக்கு. அது கரெக்டா இங்கதான்டா. புக்கு எடுத்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் திஸ் சார், ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ அப்படி புக்குல இருந்து எடுத்து பாக்குறாங்க. என்னோட கிளாஸ் ஒர்க் நோட்டு அந்த பேஜ்ல இருந்தனால இது இந்த பையன் ஹேண்ட் ரைட்டிங் தான், அனுராக் தூக்குங்க அப்படின்னு சொல்லி. What is the relation between you and restaurant Mariappan? He is everything for us. I don't know what those guys have told about me. கொத்த தூக்கிட்டானுங்க 2 பேரும். தூக்கிட்டு நான் இவன்ட்ட சொன்னேன், டேய் நீ பிட் அடிச்சு லாக்கன்னு, நான் பிட்டே அடிக்காம லாக்கை உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா வந்து 6th வாட்டி மாட்டும் போது கூட எல்லாரும் அழுதுட்டு இருந்தோம். இந்த வாட்டி மாட்டும் போது பழகிடுச்சு. உள்ள உட்கார வச்சாங்க. அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல்லாமே, அதாவது அது அப்பதான் செகண்ட் எக்ஸாம் சம்திங், இன்னும் ஒரு 8 எக்ஸாம் இருக்கு. 8 எக்ஸாம் ஃபுல்லா கீழே உட்கார வச்சுதான் எழுதுறோம் நாங்க எக்ஸாம். அதுக்கப்புறம் அது 8 எக்ஸாமுக்கு என்ன இல்லைன்னா ஒருத்தர் வருவார் காலையில டக்கின் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு கருப்பா குண்டா. எப்ப பிட்டு ரெடி பண்ண, எப்படி ரெடி பண்ண, ஜெராக்ஸ் எடுத்தியா, இது பண்ணியா? அனுராக் சொல்றா, மாஸ்டர் நான் அடிக்கவே இல்லை மாஸ்டர், டேய் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட்ரைட்டிங் தானே உனக்கு தெரியுமா, அவன் எப்படி எடுத்துட்டு போவான். நான் பண்ணவே இல்லைங்கிறான், டேய் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். டெய்லி காலையில ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, 8 நாளும் வந்து இதே டைலாக். நானும் இதே டைலாக் சொல்லி வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவனே விட்டுட்டான், விடுங்க அப்படின்னு. ஃபோன் அப்போதான் எடுத்துட்டு வந்துட்டு நானு, எட்வின், பாலாஜி 3 பேருமே நாங்கள் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த ஃபோன் அப்போதான் நோண்டி பார்த்துட்டு இருக்கிறோம். புதுசாக அந்த ஆண்ட்ராய்ட் டைம் அந்த டைம்னால எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சும், மச்சான் செல்ஃபி சூப்பராக இருக்கும் இதில் எடுக்கலாண்டான்னு சொல்லி எடுத்து, மாப்பிள்ள பாசக்காரனா இருப்போம் போல எடுத்து வால்பேப்பர் வச்சு விட்டான் ஃப்ரண்ட்ல. ஃபோன் லாக் ஆயிடுச்சு. ஈவினிங்கு லாக் ஆனோடனே ஃபாதர் ஃபோன் ஆன் பண்றாங்க, 3 பேர்த்தோட போட்டோ இருக்கு. இப்படி நின்றுருக்கானுங்க 3. ஏன்டா இவன் ஃபோன் கொண்டு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போட்டு தராம நீங்க எல்லாம் நோண்டிட்டு இருந்திருக்கீங்களா, நடங்கடா கீழே அப்படின்னு சொல்லி எங்களும் இழுத்துட்டு போய் அடி கீழே. அப்பாலஜி லெட்டர் அப்படின்னு, அப்பாலஜி லெட்டர் 1000 ரூபாய் எழுதியிருப்பேன். இதுதான் ஃபுட்பால் விளையாடுவீங்களா இங்க? ஃபுட்பால் விளையாடுவியாவா? என்ன நீ கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ரோ, எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர் தெரியுமா? அந்த கோட்ல இருந்து இந்த கோட் வரைக்கும் 4 வாட்டி ஓடிட்டு வரும் ஜாலியா. இப்போலாம் இந்த படிக்கட்டுனால அப்படிங்கிறானுங்க எல்லாரும். அப்பெல்லாம் ஜாலியா விளையாடுவோம். இங்க இருந்து அடிப்போம், ஃப்ரீ கிக் என்ன, பெனால்டி என்ன, ஃபுட்பால் ட்ரைனிங். ஐமன் வந்துடா, அந்த தண்ணி இருக்கு பாத்தியா, அங்க இருந்து ஷூட் விடுவான்டா அவன். ஐமனு அடிப்பானா, ஆனா கொத்துதான். ஃபுட்பால்ல வந்து இப்படி அடிக்க கூடாது, டோ வச்சு அடிக்கவே கூடாது. அவங்களாம் அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. நகெல்லாம் பிச்சுட்டு வருவான், மாப்பிள்ள எல்லாம் ரத்தமா இருக்கும் காலு. டெரிஃபிக்கான ஒரு ஸ்கூல். அதுவும் என்ன ஒரு கொடுமை தெரியுமா, இந்த லஞ்ச் டைம்ல ஃபுட்பால் விளையாடுறது, அந்த மொட்டை கிரவுண்ட்ல மொட்டை வெயில விளையாண்டுட்டு வேர்த்து நனைஞ்சு வருவோம். நனைஞ்சு மேல ஏறி வந்த உடனே கிளாஸ்ல போய் உட்காருவோம் பாருங்க. அப்போ அங்க பார்த்தா ஒரு கப்பு அடிக்கும், கிளாஸ் செத்து போன மீன் மார்க்கெட் மாதிரி. நான் தட்டிக்கிறே, நான்லாம் துவைச்சிருவேன் சாக்ஸ். ஏண்டா எல்லாம் வேர்த்து உட்காந்துட்டு இருக்காங்க, அந்த கப்பு அடிக்கும்னா இவன் சாக்ஸுங்கிறான் பாரு என்னோடது. எங்கள் ஸ்கூலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் அண்டு மொரட்டு மாஸ்டர்ஸ். மாஸ்டர்லாம் வந்தா இப்படி, அனுராக் நீ நடந்து போயேன், நான் இப்படிதான் நடந்து போறேன்னா என்ன ஐயாச்சாமி அந்த டீ குடிப்பான வடிவேலு அந்த மாதிரி என்ன இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் எபிக் பிளேஸ். அப்பா நானோட ரீயூனைட் ஆயிட்டோம். 8th 7th பிரிஞ்சு 9th ஒன்று சேர்ந்துட்டோம். 9th வந்து அப்போ ஒரு பிரி ஒரு பிரி இருக்கு. 9th ஒன்னா இருந்தா அந்த பிரி என்னன்னு கேட்டுக்கோங்க. அப்போ வந்து 10th வந்து எக்ஸாமுக்கு நாங்கள் தான் வந்து சென்டர், எங்கள் ஸ்கூல் சென்டர். அதனால மார்னிங் எங்களுக்கு வந்து இல்லை ஸ்கூல் இல்லை, எக்ஸாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஆடிட்டோரியமில் ஸ்கூலு. அப்போ 9th படிக்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸ் வேறு இருக்குமா, 10th உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு என்னாச்சு, இவனுங்க எல்லாரும் போய் WWE விளாட்றான்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டானுங்க, ராயல் ரம்பிள் எல்லாமே. நான் சும்மா உட்காந்துருந்தேன், பாரத் எவன் சீக்கிரம் நோட் பண்ணுன்னு சொன்னேன். சும்மா நான் அனுராக் ஒன்று அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் சும்மா உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் இவனுங்களும் அற வாங்கினானுங்க. இவனுங்க அற வாங்கினா சரி, இவனுக்கு போய் அடி வாடுறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க, டேபிள் தூக்கி வீசானுங்க, சேரை உடைக்கிறானுங்க, எதுக்கு உடைக்கிறானுங்க தெரியல. அனுராக் என்ட்ரிக்கு அனுராக் அப்படின்னு சொல்லி உடைக்கிறான், ஒன்னொன்றையும் உடைச்சானுங்க. சரின்ட்டேன். அடுத்த நாள் வந்து கூப்பிட்டாங்க, இவனுங்க எல்லாரும் இங்க உட்காந்து அற வாங்கினாங்க. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுக்குடா ஆடினீங்க அப்படின்னு. ஆல்வின்னு ஒன்று எடுத்துருப்பான். அவன் வந்துட்டு, மேம் ஆர்கனைஸ் பண்ணதே பரத்தா மேம், புரியுங்க அவனை அப்படின்ட்டான். அந்த மிஷனை கூப்பிட்டு, இதுதான் என் கிளாஸு, இங்கே நான் உட்காந்துருக்கேன் மேம் சொல்லுங்க அப்படின்னு.
அறைய ஆரம்பிச்சாங்கண்ணே. அது வரைக்கும் மறுபடியும் போய் டி செக்ஷன் வரைக்கும் அரைஞ்சிட்டு அங்க நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டேன். மறுபடியும் இங்க அரைஞ்சிட்டு இங்க கொண்டு வந்து இங்க முட்டி போட வச்சுட்டாங்கடா. அப்பாலஜி லெட்டர், அப்போ ஒரு அப்பாலஜி லெட்டர். அந்த மிஸ் கக்கூஸ் போனா கூட ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி சொல்லுவாங்க. அடிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா லெட்டர் எழுதி வச்சிருவாங்க. லெட்டர் அப்படின்றாங்க. இதை விட இன்னொன்று நறுக்குன்னு ஒரே ஒரு சம்பவம் என்னாச்சு, இந்த கிளாஸ் பசங்களும் சரி இந்த கிளாஸுக்கும் போகக்கூடாது, அவனுங்களும் இந்த கிளாஸுக்கு வரக்கூடாது. சையது வந்து இந்த கிளாஸு, நான் இந்த கிளாஸு. லஞ்ச் டைமில் என்னாச்சு, போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது 2 பசங்க கேட்ச் அண்ட் கேட்ச் விளாண்டுட்டு இருந்தானுங்க, ஏதோ பொருளை தூக்கி வீசிட்டு. அப்புறம் என்னாச்சு, அந்த பையனோட அந்த பொருள் எங்ககிட்ட வந்துருச்சு. வந்த உடனே நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு இப்படி தான் வீசினேன் நான். அதுக்கு அவன் கூட விளாண்டு இருந்தவனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல, வந்து டம்முன்னு ஒரு அடி அடிச்சிட்டான்டா மேலே. அடங்க என்னடா அடிச்சிட்டேன்னு சொல்லி நான் எந்திரிச்சு பிடிச்சி சரியான சாத்திட்டேன். நான் அவனைய அடிச்ச உடனே என்ன பண்ணிட்டான், அவன் அங்கிருந்து அப்படியே போய் கீழே தாமு மாஸ்டர் கிட்ட சொல்லி கொடுத்துட்டான். மாஸ்டர் கிட்ட சொன்னோடனே என்ன ஆச்சு, மாஸ்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கடா கீழே அப்படின்ட்டு. நானும் கீழே போகும்போது நானும் சையது என்ன சொல்கிறோம், டேய் சையது என்னடா சொல்கிறது அப்படின்னா, மச்சி ஒன்றும் இல்லை, நீ என்கிட்ட பெண்ணு வாங்க வந்ததா இருக்கட்டும் மச்சி, முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு, அடா நாசமாக போன நாய், நல்லா பொய் சொல்கிறது உருப்படியாக சொல்கிறதுமில்ல. கீழே போய் நின்றுட்டு எதுக்கு வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, மாஸ்டர் பெண்ணு வாங்க வந்தேன், அவன் தான் அடித்தான் மாஸ்டர் அப்படின்னு. எங்கடா அந்த பெண்ணு அப்படின்னு பெண் எடுத்துகிட்டு வந்து சையது கொடுத்தார். சையது இந்தாடா அனுராக்கு பெண்ணு அப்படின்னு. நானும் சையது தான் நின்றுருக்கோம். மாஸ்டர் பெண்ணு வாங்கி பார்க்குறாரு, வாங்கிட்டு இப்படி கேப்பு கட்டுறாரு. ஒண்ணுமே இல்லை பெண்ணுக்குள்ள, கேப் இருக்கு, பாட்டம் இருக்கு, உள்ள பெண்ணே இல்லை. பார்த்து வெடிச்சுட்டு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தோன்னே ஷாக் மாஸ்டருக்கு. இதுதான் உங்க ஊர்ல பெண்ணா இது? அதாவது அந்த கேப் இப்படி கழட்டுறாரு, சரியா கழட்டினோன்னு கீழே உழுகுது. கேப் வேற இப்படி பாக்குறாரு, உள்ள பெண் இருக்கா இல்லையான்னு அந்த பாட்டம்ல. இல்லோன்னே தர்ம அடி அன்னைக்கு. The next morning. உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாமே. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இது வந்து லைப்ரரி. இதுலதான் வந்து சில புக்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு ரேக்குக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. என்ன புக்கு யார் எடுக்கணும் யார் படிக்கணும் எல்லாம் நாங்க தான் வச்சோம். ஓப்பன்ல இருக்குடா, ஓப்பன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். வா பாக்கலாம்டா, போடா வெண்ணே பாக்கலாம்டா, ஒண்ணும் இல்லடா வாடா. எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து லஞ்ச் பீரியட்ல வந்து சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா 2 minutes. அதுக்கப்புறம் அவங்க அல்டிமேட் டைம் வந்து ஒரு இடத்துக்கு போய் அது ஒன்று கிடைக்குதா இல்லையா, யார் அதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ போட்டி. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கேம்ஸ் ரூம். இருக்கிறது 3 ஃபுட்பாலு. அது வந்து எப்படியோ 11th 12th எடுத்துருவாங்க. மிச்சம் 2 யாருக்கு கிடைக்குது, 6th-லேருந்து 10th வரைக்கும் 2 பாலுக்கு போட்டி போடுவாங்க. அது யாருக்கு கிடைக்குது, எந்த டீமுக்கு கிடைக்குதுன்னு தான் போட்டியே. கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எங்களுக்கு எப்பவுமே கிடச்சது இல்லை, எப்பாச்சும் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து எடுத்திருக்கேன், ஒரு சில டைமில் எடுத்திருக்கேன். 1 நிமிஷம் சாப்பிட்டு எடுத்திருக்கேன். வாங்க, கிளாஸ் ரூமில் கூட நாங்கள் அவ்வளோவா இருந்தது இல்லை, ஆனால் கேம்ஸ் ரூமில் இருந்தோம். எப்படி மீம் கண்டது பரத் ஏதோ அங்க டிராஃபி எல்லாம் காமிச்சு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி. டே, நாம விளையாடும் போது ஜெயிச்சதுடா அது. அப்படி சொல்லு. நாம விளையாடும் போது ஜெயிச்சது தான் சொன்னேன் சத்தியமா. அந்த அதுக்கு டிராஃபி எல்லாம் காமிச்சு நான் ஜெயிச்சது. கோபால் நைட்டு நான் போனேன், அந்த ஒரு டிராஃபிக் நான் போனேன். அங்கே பேர் ஃபுட்பாலே விட தெரியாது நாய். மாஸ்டர் இவன் தான் டார்க்கு. மாஸ்டர்னு சொன்னோன்னு ஒரு டார்க்கு. இதுதான் எங்கள் கேம்ஸ் ரூம். இன்னும் மாறவே இல்லை, இதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பால் கிழிஞ்சே தான் கிடக்குது, இன்னும் விளையாடுறானுங்களா? வளர்றாங்க போல. ஆக்சுவலாக இன்னும் நிறைய பேர் வந்து இந்த டைமில் ஃபுட்பால் விளாட்றது இல்லைன்னு சொல்லி மாஸ்டர்லாம் சொல்லிருந்தாங்க. நாங்கள் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் கிளாஸ் ரூமில் இருக்க மாட்டான். எல்லாருமே விளாட தெரியுதோ இல்லையோ கிரவுண்டில் தான் இருப்பானுங்க, கன்ஃபார்ம் விளாடுவானுங்க எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சிட்டு. ஆனால் இங்கெல்லாம் நிறைய ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அந்த அத்லட்டிக், ஜாவ்லின் த்ரோ, அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. மன கஷ்டமா இருக்கு எனக்குலாம். இவ்வளோ இருந்தாலுமே இங்கே இன்னொரு விஷயமும் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, டிஞ்சர்னு ஒன்று வைப்பாங்க. வருவானுங்க இங்கே வரும். டிஞ்சர்னு ஒன்று வைப்பாங்க. டெட்டால் பூசிட்டு அதுக்கப்புறம் டிஞ்சர் போடணும். இருக்கு பாரு. ஏய் நம்ம விளாடும் போது வச்சது போலடா. அப்போ ஒரே பாட்டில். அதனால இதெல்லாம் எங்கள் மெமரிஸ். இந்த ஸ்கூலில் நான் படித்த 14 வருஷம், அனுராக் படித்த ஒரு 12 வருஷம், இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரிஸ். கடைசியாக பார்த்தா நான் சந்தோஷமா இருந்த காலங்கள் இதெல்லாம். அப்படியே ஒரு டைம் மிஷின் எடுத்துட்டு அப்படியே ரீவைண்ட் பண்ணி போயிடணும். இந்த இடத்துல இப்போ எல்லாரும் வாலிபால் கோர்ட் இருக்கும், எல்லாம் அதுதான். அப்போல்லாம் நிறைய இருக்கும். ஒரு 4 ஆனாலே போதும், எல்லாம் பால் எடுத்துட்டு வந்துட்டு 3 வாலிபால் கோர்ட் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு நெட்டு கூட 3 வாலிபால் கோர்ட். இதுதான் எங்கள் கிரவுண்டு. இது எங்கள் ஸ்கூலோட அடையாளம். கோயம்புத்தூருக்கு ஒரு அடையாளம்னா இது எங்கள் ஸ்கூல். கார்மல் கிரவுண்ட்னா ஒரு அடையாளம். இதில் என்ன ஒரு சீனுனா, இது அது பெரிய ஃபுட்பால் கோர்ட்டு.
அது வந்து ஹேண்ட்பால் கோர்ட்டு. ஆனால் ஹேண்ட்பாலையும் நாங்கள் ஃபுட்பால் தான் விளையாடுவோம். அதை கூட விடுங்க, இது வாலிபால் கோர்ட்டு. வாலிபால் கோர்ட்லேயும் நாங்கள் ஃபுட்பால் தான் விளையாடுவோம். பேஸ்கெட் பால் கோர்ட் இல்லை, அது எங்களுக்கு ஒன் பிச் கோர்ட்டு, ஒன் பிச் கேமு அதெல்லாம் விளாண்டுருக்கோம். அதனால எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயும் ஃபுட்பால் கலந்துருக்கும். ஆனா வந்து மாப்பிள்ளை மட்டும் டீம்ல எடுக்கலாம் கேட்டா வந்து ஹைட் இல்ல கிளம்பு. என்னடா இது டீம் விளாட்லாம் ஒரு இது இருக்கு, டீம்ல எடுக்கல ஹைட் இல்லப்பா உனக்குன்னா என்னடா இது, என்ன இது நீயே சொல்லு. கார்மல் கார்டன் ஸ்கூல் பொறுத்த வரைக்குமே ஆல் ஓவர் கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான இதுரா. எதுக்கு கார்மல் கார்டன் ஃபுட்பால் வந்து படிக்கும்போது ஒரு ஃபேமஸ் கெத்து ஸ்கூல்னா கார்மல் அப்படின்னு. எங்க சீனியர்ஸ் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. மணிஷ் வந்து எல்லா ஜோன்லயும் மணிஷ் வந்தா வெளியே அது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கூல் மெமரிஸ்லாம் இருக்கும். அப்படி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாங்க இன்னொரு வீடியோ வேணா எடுக்கிறோம். அஸ்வத்தோட மணி ஸ்கூலுக்கு போய் அப்போ எடுக்கலாமா வேணாமா மணி ஸ்கூல் ஃபேன் சொல்லுங்க. Okay guys, thanks for watching this video. Do like, share and subscribe to Goodfellas. Thank you.